ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தினம் தினம் 10 நாம தான்டா கெத்து. ஸோ டெய்லியும் 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸுமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் கேள்வி, காந்தியடிகள் முதல் முறையாக சென்னை வந்த ஆண்டு? ஆப்ஷன் டி பிப்ரவரி 1919, அதாவது 1919. அப்ப காந்தியடிகள் முதல் முறையாக சென்னை வந்த ஆண்டு பார்த்தோம்னா பிப்ரவரி 1919. இரண்டாவது கேள்வி, ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜாஜி. அப்ப ராஜாஜி வீட்ல தான் ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கும். மூன்றாவது கேள்வி, காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். பாரதியார் தான் காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்திருப்பார். நான்காவது கேள்வி, பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி காந்தியடிகள். காந்தியடிகள் பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருப்பார். ஐந்தாவது கேள்வி, காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு? ஆப்ஷன் சி செப்டம்பர் 1921. செப்டம்பர் 1921ல காந்தியடிகள் பார்த்தோம்னா மதுரைக்கு வருகை தந்திருப்பார். ஆறாவது கேள்வி, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் டேஸ் மொழியை கற்கத் தொடங்கினார்? ஆப்ஷன் பி தமிழ். ஸோ தமிழ் மொழியை தான் தென்னாப்பிரிக்கால வாழ்ந்தபோது தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியிருப்பார். ஏழாவது கேள்வி, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜி.வி. போப். ஸோ ஜி.வி. போப்போட தமிழ் கையேடு தான் காந்தியடிகளை மிகவும் கவர்ந்திருக்கும். எட்டாவது கேள்வி, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? ஆப்ஷன் சி திருக்குறள். திருக்குறள் பார்த்தோம்னா காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூலு ஆகும். ஒன்பதாவது கேள்வி, காந்தியடிகள் தலைமை வைத்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு? 1937. ஸோ சென்னையில சென்னை இலக்கிய மாநாடு ஒன்று நடந்திருக்கும். அதற்கு காந்தியடிகள் 1937ல தலைமை வைத்திருப்பார். 10வது கேள்வி, சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? உ.வே. சாமிநாதர். ஸோ சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா உ.வே. சாமிநாதர். ஸோ இது பார்த்தோம்னா உங்களுக்கான கேள்வி, உ.வே. சாமிநாதரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? ஸோ இதை எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி டெய்லி 10 கொஸ்டின்ஸ் நாம நாளைக்கு பார்ப்போம். தினம் தினம் 10 நாம தான்டா கெத்து.